கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்துணவு திட்டம் என்பது ஏழை எளிய குழந்தைகளின் பசிப்போக்க கொண்டுவரப்பட்ட ஒரு உன்னத திட்டம். ஆனால் அந்த உணவில் அலட்சியம் காட்டி பிள்ளைகளின் உயிருடன் விளையாடுகிறது திமுக அரசு. மேடைகளில் வெற்ற விளம்பரங்களை அரங்கேற்றுவது. ஆனால் நிஜத்தில் குழந்தைகள் உண்ணும் உணவில் புழுக்களும் பூச்சிகளும் பள்ளிகளும் தான் மிஞ்சுகின்றன. இது முதல் முறை அல்ல. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் சத்துணவு சாப்பிட்டு மாணவர்கள் பாதிக்கப்படும் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சிவானந்தபுரம் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் சத்துணவு மூட்டை சாப்பிட்ட 12 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கோவை ஆனைமலையை அடுத்த கோட்டூரில் சத்துணவு சாப்பிட்ட மாணவர்கள் 18 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் அருகே அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சத்துணவை கூட வழங்க முடியாத அளவில் மோசமான நிர்வாகத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்தி கொண்டிருக்கிறார். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் புகழ்பாட்டு பாடுவது மட்டும்தான் இவரின் முழு நேர வேலை. அரசு பள்ளி மாணவர்களின் உயிருடன் விளையாடும் திமுக அரசு தமிழகத்தின் மிக பெரும் சாபக்கேடு.